ஹலோ வலிக்கணம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நீ காலையில் வீடியோ போடலை ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எனக்கு இப்போ எக்ஸாம் சொல்லிட்டு காலையில் வீடியோ போடலை. பிஹெச்டிக்கு இன்னைக்கு என்ன எக்ஸாம்? கோர்ஸ் ஒர்க் எக்ஸாம். அதனால இன்னைக்கு காலையில் வீடியோ போடலை ஃப்ரெண்ட்ஸ். காலையில் நான் என்ன சாதம் பண்ணேன், நான் அது என்ன நெய்ச்சோறு செஞ்சு கேரட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணேன். இப்போ நைட்டுக்கு ரவை உப்புமா கிட்ட போகிறேன். காலையில் தோசை, மத்தியானத்துக்கு நெய் சாதம். இப்போ வந்து நைட்டுக்கு ரவை உப்புமா செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கண்ணு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப என்னமோ மாதிரி இருக்கு. கண்ணை பாருங்களே, வலிக்குது பயங்கரமா. டாக்டர்கிட்டையும் போயிட்டு வந்துட்டோம். அது என்ன 4ஆவது ஆறுமா என்னன்னு தெரியல. வீக்கமா வேற இருக்கு மேல. ஏன் என்ன பண்ணீங்க வலிக்கணுமா கண்ணில்? தெரியல என்ன பண்ணேன்னே தெரியல, எனக்கே புரியல. திடீர்னு படுத்து தூங்கி எந்திரிச்ச உடனே அப்படி வீங்கிடுச்சு. வேற நான் ஒன்றும் பண்ணலை, ஒன்றும் அடி படலை, எதுவுமே பண்ணலை. தூங்கி எந்திரிச்ச உடனே அப்படியே ரெட்டிஷா வீங்கிடுது. படுத்து தூங்கி எழுந்திரிச்சா வீங்குமா? ஆமா, காலையில எந்திரிச்ச உடனே வீங்குது பயங்கரமா. என்னன்னு புரியல ஃப்ரெண்ட்ஸ். என்னவோ நேரம் தெரியலன்னு நினைக்கிறேன். வலிக்கணும். இன்னைக்கு காலையில் என்னென்ன ஒர்க் பார்த்தீங்க? இன்னைக்கு காலையில வீடெல்லாம் முழுகினேன். இன்னைக்கு வீடெல்லாம் தொடச்சி விட்டேன். அப்புறம் எப்போ லஞ்சு சாப்பிட்டீங்க? லஞ்சு சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. கமலத்தம்மா அந்த சாதம் நல்லா இருந்துச்சு அப்படின்ச்சு. எனக்கே கொஞ்சம் தான் இருந்துச்சு, உனக்கு கட்டினது போக. அதையும் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரே முட்டை ஆம்லெட் போட்டுக்கிட்டேன் காலையிலையா? ஆமாம். அப்புறம் ஈவினிங் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுனீங்களா? இல்லை, இன்னைக்கு மழை தான். நேற்று தானே வந்துச்சு, நேற்று முந்தாள். இன்னும் ஒரு வாரத்துக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம், ஒரு 4 நாளைக்கு ஊற்ற வேண்டாம். வலிக்கு நம்ம மழை வந்தால் எத்தனை நாளைக்கு தண்ணி ஊற்றாம இருப்பீங்க? மழை வந்துச்சுன்னா ரெகுலராக ஊற்ற வேண்டாம். மழை வந்து ஒரு 4 நாளைக்கு ஊற்ற வேண்டாம். ஒரு நாள் மழை வந்தால் 4 நாளைக்கு ஊற்ற வேண்டாம். அதுவே எல்லாம் இதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும். இந்த புல்லெல்லாம் பாரு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. எல்லாமே ஃப்ரெஷ் ஆகிடும். அப்புறம் வலிக்கு நம்ம இன்னைக்கு யாரோட வீடியோ பார்த்தீங்க? இன்னைக்கு அந்த அலகாபாத் அந்த விமானத்தில் ஏதோ இதுன்னு சொல்கிறேன். விமானத்தில் என்னவா என்னமோ தொழில்நுட்ப கோளாறு தான் இருந்துருக்குங்கிறாங்க. கருப்பு பெட்டியோட விஷயம் என்ன? கருப்பு பெட்டி வேற ஏதோ நாட்டுக்கு போய் அங்கேருந்து திறப்பாங்க, இங்கே இல்லையா? சரி, அது விஷயம் வருமா வராதா? விஷயம் வருமா என்னல, அதெல்லாம் 3 மாதம் 4 மாதம் ஆகுமா? எல்லாருமே இப்படி தான் சொல்கிறாரு. 3 மாதம் 4 மாதம் ஆகுமா கருப்பு பெட்டியோட விஷயம். வேற ஏதோ நாட்டுக்கு போச்சா, நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது அங்கே. வேற ஏதோ ஃப்ளைட்டு, அமெரிக்காக்காரங்க ஃப்ளைட் இல்லை, அதனால யாரும் ஓப்பன் பண்ணணும். நம்ம நாட்டில் ஓப்பன் பண்ணக்கூடாது. இப்போ வரிசை ஏர் இந்தியாவோட விமானங்கள்லாம் எல்லாமே இதாகுது, எல்லாமே செக் பண்ணுறாங்க. இப்போ இந்த சிங்கப்பூர் போகிற ஏர் இந்தியா கூட இதை ரிப்பேர் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் நுணுக்கமாக செக் பண்ண சொல்லியிருக்காங்க. தரையிறங்கி இது பக்கத்து ஊர் அந்த பெட்ரோல் கொஞ்சமாக இருக்கனால தரையிறங்கி இருக்கு. தூரத்து ஊர்னால தான் வெடிச்சிருச்சு. அது வெடிச்சோடனே இது நியூஸ் வந்து பரபரப்பாயிடுச்சு. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நாள் ஆக ஆக பழைய நியூஸ் ஆயிடுச்சு. இப்போ புது அப்டேட் வந்து குபேரன் படம் தனுஷ் அந்த பேட்டியில் சொல்லியிருக்காமே, இது அந்த டைரக்டர் வந்து திருப்பதி அடிவாரத்தில் நடிக்க வைக்கும்போது தான் அவருக்கு அந்த நம்மளுக்குன்னு இண்டிவிஜுவலாக ஒன்று இருக்கும்ல, இண்டிவிஜுவலாக நம்மளுக்கு இந்த சோறு எனக்கு இன்றைக்கி வந்து இண்டிவிஜுவல், அதே மாதிரி இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு இண்டிவிஜுவல், அதே மாதிரி நம்மளுக்குன்னு இண்டிவிஜுவலாக இருக்கிறது அது அருமை வந்து எனக்கு இப்போ தான் புரியுது. நான் சாந்தா ராஜாவோட வீடியோ பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நல்ல டேலண்டாக தான் இருக்காங்க. சாந்தாங்கிறவங்க அவங்க நல்ல டேலண்டாக இருக்காங்க. சமையல்லாம் எல்லாமே அவங்களே தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு டேலண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்.
அந்த சாந்தாங்கிறவங்க தான் ரொம்ப டேலண்ட்ஸ். அடுக்களை குடும்பம் சாந்தா 7489 போட்டிருக்கோம் அவங்களுக்கு. நல்ல டேலண்டாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கட்டும். நல்ல கஷ்டப்பட்ட ஃபேமிலியாக தான் இருக்காங்க. பாவம் அவங்க நல்லா இருக்கட்டும். பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி தான் வர்றாங்க. நான் இப்போதான் அன்னைக்கு தான் பார்த்தேன். காலையில் சமையல் அவ்வளோ குக்கா செய்யுது. இந்த காலத்தில் எந்த பொண்ணும் செய்ய மாட்டாங்க இவ்வளோ குக்கா. அது தேங்காய் திரிக்குது, தேங்காய் கீரிக்குது, தேங்காய் கீரையை அரைச்சிக்குது, காய் நறுக்கிக்குது, அதே எல்லாமே பண்ணிக்குது. பாலை காய்ச்சிக்கிட்டு டீ போட்டுக்குது. 4 அடுப்பு யாரோ இவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. 4 அடுப்போ 5 அடுப்பு இருக்கும் போல அதுல. அந்த அடுப்புல அது 12,000 ரூபாயா இந்த அடுப்பு. கிஃப்டா கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க எங்க இருக்கோ அனுப்பியிருக்காங்க. உண்மையா நல்லா பாடுபட்ட குடும்பம், நல்ல குடும்பம். எப்படி மம்மி வேலை ஃபாஸ்டா செய்யறாங்களா? வேலை ஃபாஸ்டா இங்கிட்டும் பார்த்துக்குது. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல எந்த பொண்ணும் இந்த அளவுலாம் வேலை பார்க்காது. அது மட்டும் உள்ளதை சொன்னா யாருமே பார்க்க மாட்டாரு. ஏன் மம்மி ஜெனியா ஜெனி செய்யுதுன்னா அதுக்கு இதுக்கு போயிட்டு வந்துடுது. அது இது மாதிரி வச்சிருக்கு, பொட்டிக் மாதிரி வச்சிருக்கு தைக்கிறதுக்கு. அங்கேயெல்லாம் போய் அதை ரிலாக்ஸா இருந்துட்டு வந்து செய்யல, அது செய்யுது என்ன. ஆனா அது காய்கறி கொண்டாடுறவங்கள்ட்ட முருங்கைக்கீரையெல்லாம் உருவிட்டு உருவி வந்துடும். அப்படி பண்ணலாம். இவங்க யாருமே ஹெல்ப் இல்லை. நம்மள மாதிரி தான் இவங்களோட வாழ்க்கை. ரொம்ப டேலண்ட் தான். உண்மையில பாராட்டணும். நல்லா இருக்கட்டும். நான் அப்படிதான் நினைச்சேன் அவங்களுக்கு பார்த்த உடனே. ரொம்ப டேலண்ட். அதுவும் பெரிய ஆடம்பரம்லாம் இல்லை. இவ்வளவு சம்பாதிச்சுட்டுமே ஒரு கார் வாங்குவோம் அந்த இதெல்லாம் இல்லை. ஒரு வீடு பிள்ளைகளுக்கு உருப்படியா கட்டிடுவோம்னு தான் அங்கே இடத்த வாங்கி வீடை கட்டுறாரு. இதெல்லாம் பாரு, சங்கீதா வினோதெல்லாம் ஆடம்பரம் பண்ணிட்டு இவ்வளவு பெரிய வீடு கட்டி கொடுப்பாரு. அவங்களுக்கு இவங்களை விட அவங்க கம்மியா தான் இருக்கும் சங்கீதா வினோதெல்லாம். இது நல்லா பொறுப்பா இருக்காது இந்த 2 பேரும். அவரு ஒன்ன மாதிரி தான் அவர்லாம். அவ்வளவு தூரம் பொறுப்பு பத்தாது. கொஞ்சம் சொல்ல கேட்கிறாரு. ஏதோ நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறாரு அவரு. மற்றபடி ஒரு பொறுப்பாவெல்லாம் இருக்கணும்னு நினைக்கல. கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்காரு. இவங்க சாந்தாதே நல்ல கெட்டிக்காரத்தனமா நல்லா இருக்காங்க. ஒருத்தவங்க இந்த சொல்றாங்க மம்மி, இந்த பட்ட கஷ்டம் தான் அவங்க இவ்வளவு தெளிவா இருக்காங்க. அவங்களுக்கு பட்ட கஷ்டம். அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அவருக்கு வேற இந்த இடுப்பு உழைப்பு தாயிட்டு தான் வளர்ந்துருப்பாங்க. பட்ட கஷ்டம் தான் அவங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்காங்க. நல்ல ஒரு டேலண்ட். காலையில நான் கூட மேக்கப் எல்லாம் பண்ணாம தானே அடுப்படிக்கு பண்றேன். அது காலையில எந்திரிச்சு வந்தோட பல்ல வலிக்கு மூஞ்சி கழுவி சுடிதார் போட்டு நைட்டி தான் போட்டுருக்கும் படுத்துக்கையில. அதுக்கப்புறம் சுடிதார் போட்டு யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இத்தனையும் செஞ்சு நல்லா புருவத்துக்கெல்லாம் நல்லா போட்டு பொட்டு வச்சு பவுடர் அடிச்சு மேக்கப்போட தான் காலையில நமக்கு கிச்சன்ல காட்டுறாரு. நல்லா பாக்குறதுக்கு போர் அடிக்காது மாதிரியே. அதெல்லாம் செய்யும் போதே எனர்ஜி நமக்கு போயிடும் என்ன. அதுக்கப்புறம் காய் நறுக்கி பாலை காய்ச்சி காப்பியை போட்டு இத்தனை வேலையும் பாக்குது பாரு. புட்டை வேணா புட்டை வைக்குது, இடியப்பம் வேணா இடியப்பம் வைக்குது, இந்த மாதிரி வைக்குது. அதுக்கப்புறம் என்ன சாதம் வடிக்குது, குழம்பு வைக்குது, தேங்காய் அரைச்சி ஊற்றுது, தேங்காய் பால் அரைச்சி ஊற்றுது. இத்தனை வேலையும் பார்க்குது. கிரைண்டர்ல மாவு போட்டுக்குது, விளக்கி கழுவிடுது. அந்த கையோட விளக்கியும் கழுவிடுது. விளக்கி கழுவுறதெல்லாம் மருக போட்டு வைக்கிறது இல்ல, கையோட விளக்கி கழுவிடுது. எப்படி டேலண்ட். சமைச்சிட்டு இருக்கல எப்படி விளக்கம் சமைச்சுக்கிட்டு இருக்கையில அது வெந்துக்கிட்டு இருக்கையில கழுவிடுது. நல்ல பயங்கர டேலண்ட். என்னால முடியாது. அதனாலதான் அவங்க இத்தனை வீடியோ போட முடியுது. அதோட சுறுசுறுப்பு தான் இத்தனை வீடியோ போட முடியுது. ஆனா ராஜா ஒத்துழைக்கிறாரு. என்ன அது ஒரு டீ தான் குடிக்குமா? காலையில எந்திரிச்சோன்னா பாதாம் பருப்பு ஒரு 6 பருப்பு திங்குது. என்ன காலையில எந்திரிச்சோன்னா பாதாம் பருப்பு ஒரு 6 பருப்பு ஒரு டீ தான் குடிப்பாங்கன்னா, அவர் ராஜா நிறைய டீ குடிப்பாரு. அப்ப இப்போ 4 டீயோட நிறுத்தி இருக்காராம். நல்ல பொண்ணு. உண்மையில சூப்பர். பாராட்ட வேண்டிய பொண்ணு. இந்த பொண்ணு கூட நான் சொல்றேன் பாரு, இந்த அது கூட புடிச்சுட்டு நிறைய வேலை வாங்குது. யாரு? இந்த கேரளா அந்த பொண்ணு புடிச்சுட்டு நல்லா வேலை வாங்குது. கருவாயான்னு சொல்லிட்டு அவர் விறகெல்லாம் வெட்டுறாரு. விறகு பெரிய பெரிய முண்டை கிட்டையா இருந்துட்டு அப்புறம் தான் உடைச்சு போடுறாரு.
எதுக்கு அடுப்பு எரிக்கிறது? அடுப்பு எரிக்கிறதுக்கு. ஆமா, விறகு தீர்ந்து போச்சான். அடுப்பு எரிக்கிறதுக்கு அவர் தான் உடைச்சு கொடுக்குறாரு. அந்த பொண்ணு கூட அவர்கிட்ட வேலை வாங்குது. அதுவும் கடையில் போய் பார்த்துக்குது, சமைச்சுக்கிட்டு. அது கூட கிளிப்பு கால் இருக்கு. மாமியாவெல்லாம் இருக்கான்னு வச்சுக்க, துவைச்சதை எடுத்து போடுனா எடுத்து போட ஆள் இருக்கு. இந்த சாந்தாவுக்கு ஆள் இல்லை. பசங்க 2 பேரும் ஒண்ணு கூட செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்ப நடிக்க கூப்பிட்டா மட்டும் வராங்க. அவங்களோட நியூ அப்டேட் மம்மி வேற என்னென்ன பண்ணியிருக்கா அடுத்து நீங்க பார்த்ததுக்கு அடுத்து? நியூ அப்டேட் தான் இப்போ சொல்றேன். நேற்று நான் ஞாயிற்றுக்கிழமை அடுப்பில் இருந்ததுன்னு சொல்றேன். இப்போ பார்த்துட்டு கடைசியாக போட்ட வீடியோ பார்த்துட்டுன்னு சொல்றேன். சூப்பர். அந்த மாதிரி ஒரு ஒய்ஃபு கிடைக்க கொடுத்து வச்சிருப்போம் உண்மையில. ஏன்னா தன்னையும் அழகுபடுத்திக்கிட்டு பார்க்குறவங்களுக்கும் ஒரு நல்லது செய்கிறதுனா பெரிய இதானே. நம்மனா இப்போ நான் வீடியோக்கு வர்றதுன்னா என்னால முடியாது, மேக்கப் பண்ணிக்க என்ன அது அழிச்சுக்கோம்ல. அது அப்படி இல்லை, நல்ல ஒரு உற்சாகத்தோட செய்யுது எந்த நேரமும். அது பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம்ல. வீட்டு வேலைக்கு ஆள் இல்லை, வீட்டு வேலைக்கு ஆள் வச்சிருக்கவங்களே வலிக்குதுங்கிறாங்க. என்ன வீட்டு வேலையெல்லாம் இது பார்த்து மேற்கொண்டு நாய்களுக்கு சோறு வேற, அத்தனை நாய் கிடக்குடா, அதுக்கு வேற ஒரு தவிர சோறு குடிக்குது. நாய்களுக்கு சோறு பிஸ்கெட் டெய்லி போடுறாங்க. ஒரு கட்டு மேரி கட்டு வாங்கிட்டு வந்து போடுறாங்க. நல்லா புண்ணியம் பண்றாங்க. நிறைய இதெல்லாம் வளர்க்குறாங்க வீட்டில், விலங்கு பெட்ஸ் வளர்க்குறாங்க. நாய் குட்டி நாய் 2 தான் வளர்த்துருப்பாங்க. அது குட்டி போட்டு ஒரு 5-6 கிடக்கு. நல்லா நல்லா தானம் தர்மம் எல்லாமே நல்லா பண்றாங்க. அம்மாவாசைக்கு அப்பா அம்மாவுக்கு திதி கொடுத்துட்டு வந்துடுறாரு. நல்ல அப்பாவுக்கு அவரு நல்ல குடும்பம், நல்ல ஃபேமிலி. குடும்பம் இப்படிதான் நடத்துறதுன்னு சாந்தாவுக்கு தெரிஞ்சிருக்கு பாரு. அது எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இந்த அளவுக்கு அதனாலதான் அது கேரளாவில் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட பழகிக்குது. வசதியானவங்கள்ட்ட பழகிக்கிறதுனாலதான் அதுக்கு குடும்பம் இப்படிதான் நடத்தணும்னு தெரியுது. சேச்சின்னு பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட எல்லாம் போய் பழகுது, பேச்சு. நல்ல டேலண்ட், சூப்பர் டேலண்ட். அந்த மாதிரி ஒய்ஃபு கிடைக்காது. பாராட்ட வேண்டிய விஷயம் உண்மையில. நான் கூட முன்னாடி எல்லாரும் சும்மா தூக்குறாங்களேன்னு நினைச்சேன். சாந்தா வச்சுட்டு உண்மையில பாராட்ட வேண்டியது. சாந்தா இல்லைன்னா ராஜா சீரோ. ஆனால் மேமே பேசுறது மட்டும் இந்த இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு சிலர் பேச்சு மட்டும்தான் இருப்பாங்க, செயலில் செய்ய மாட்டாங்கல்ல. இல்லை, பேச்சுலேயும் நல்லா இருக்காங்க, செயல்லையும் நல்லா இருக்காங்க. துணியை வாஷிங் மிஷினில் போட்டு காய போட்டு மடிச்சு வைக்கிறது மட்டும் ராஜாவோட இது வேலை, பொறுப்பு. ஆமாம், அது மட்டும் ராஜாவோட பொறுப்பு. வெளியில கூட்டுறது முதற்கொண்டு சார்ந்தாது. எப்படி நம்மளுக்கெல்லாம் ஒரு வேலை செஞ்சா மறந்துடுது, அவங்களுக்கெல்லாம் மறக்காம அடுத்தடுத்து கரெக்டா செய்யறாங்க. அவ்வளவு உற்சாகம் மனசுக்குள்ள இருக்கு. வாழணும், வீடியோ போடணும், நம்ம சம்பாதிக்கணும், பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணுங்கிற ஒரு உற்சாகம் வந்துச்சுன்னா எதுவுமே நமக்கு செய்ய தோணும். என்ன இப்ப எனக்கெல்லாம் உற்சாகம் இல்லைன்னா என்னடா வாழ்க்கை நீ கேட்டது கூட நான் சொன்னேன்ல, எனக்கு மனசுக்குள்ள ஒரு உற்சாகமே இல்லை. அவங்களுக்கெல்லாம் உற்சாகம் இருக்கு. நம்ம நல்லா சம்பாதிக்கணும், நல்லா வீடியோ போடணும், மக்கள் இதை விரும்புறாங்க, மக்கள் நமக்கு அதுக்காக நிறைய கிஃப்ட் பண்றாங்க, நல்ல 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 நிறைய சொல்றாங்க மக்கள் அவங்களுக்காக. நீங்க பத்திரமா இருங்க, நீங்க நல்லா இருந்தீங்கன்னா தான் எங்களுக்கு ஒரு இது அப்படின்னு அவங்கள ரொம்ப பத்திரம் பாக்குறாரு. வயநாட்டுல எல்லாம் மழைங்கிறாங்களே, நீங்க பத்திரமா இருக்கு, சேஃப்டியா இருங்க. நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட போன் பண்ணி கேட்டோம், அவங்க எப்படி இருக்காங்க, பத்திரமா இருக்காங்கன்னு. அந்த அளவுக்கு பாதுகாப்பு மக்கள் கொடுக்குறாங்க பாரு. ஆக்ட்ரஸ் மாதிரி கொடுக்குறாங்க அவங்க 2 பேருக்கும். ஒரு ஆக்ட்ரஸுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை விட கூடவே கிடைக்கும். அந்த அளவுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அப்ப அந்த அளவுக்கு அவங்க வீடியோ போட்டு சிரிப்பெல்லாம் அப்படி போடுறாங்க உண்மையில. சிரிப்பெல்லாம் ஒரு நாளைக்கு சிரிப்பு வீடியோ மட்டும் 3 சேனலுக்கு ரன் பண்றாங்க. ஒரு நாளைக்கு 3 சேனல். அடுக்கலை குடும்பம்னு, சாந்தா 7469 அப்புறம் இன்னொன்னு அந்த பயவுட்டு சேனலும். ஒரு சேனல்ல இந்த போறது இது வியாபாரம் எடுக்கிறது பண்றாங்க. அவங்க வியாபாரம் எடுக்கும்போது இந்த ரோடு, அவங்க போற ரோடு இதுவா இருக்கா, நம்மோட்டு கூட ரோடு நல்லா இருக்கு. அவங்க வெறும் இதுவும் சகதியா கிடக்குமா மழை வந்தா. உடனே மக்கள் கேட்டிருக்காங்க கமெண்ட்ல, ஏங்க நீங்க எதுவும் வசதியா தானே இருக்கீங்க, அந்த ரோட நீங்க தார் ரோடா போட்டா என்ன, தார் ரோடு இல்லைன்னா சிமெண்ட் ரோடா போட்டுக்கிட்டா என்ன, நீங்க போக வர வசதியா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இவங்க சொல்லியிருக்காங்க, அது இந்த சிமெண்ட் ரோடா போடுறதுனா எப்படி அந்த ரோடு வரைக்கும் அவங்களுமே நம்ம ஏறுற மாதிரி ரோடு வரைக்கும் ஏறுறதுக்கு போட்டாக்க 3 லட்சம் வருமா.
3 லட்சம் வருமா, அது எல்லாரையும் ஈவிச்சு ஒரு 4 வீடு என்னமோ இருக்காங்க ஈவிச்சு பண்ணணுமா. அதுல ஒரு ஆளு தரமாட்டேன்னு சொன்னாலும் கஷ்டம். என்ன எங்களுக்கு இந்த ஆடி மாசம் இந்த மாதிரி ஒரு 2 மாசம் தான் வியாபாரத்துக்கு போக முடியாது, வண்டி எடுக்க முடியாது. அப்புறமெல்லாம் வெயில் காலம் அவ்வளவு தூரம் எங்களுக்கு ஒன்றும் பாதிக்காது அப்படின்னு சொல்றாரு. நல்லா புரிஞ்சவங்களா இருக்காங்க, போய் நல்லா புரிஞ்சு பண்ணுது, ஒரு வேலையுமே புரிஞ்சு பண்றாங்க. ஆமா புரிஞ்சு பண்றாங்க. இப்போ நம்ம போய் அவங்கள்ட்ட நீங்கள் இதுக்கு போடுங்க இது பண்ணுங்கன்னு சொன்னாலும் அதுக்கு ஒத்து வருமா, அது சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்து தான் அவங்க வந்து அதை செய்யறாங்க. அதுக்கே டெய்லி வியாபாரத்தில் நல்லா காசு பார்க்குறாரு. என்ன வியாபாரத்தில் டெய்லி காசு பார்க்குறாங்க, அதனால உங்களுக்கு அந்த உற்சாகம் வருது. டெய்லி வியாபாரத்தில் லாபம் மட்டும் 3000 ரூபாய் கிடைக்கும் போல. அதாவது சரக்கு கொடுத்த காசு போக லாபம் மட்டும் 3000 2500 கிடைக்கும் போல. இந்த இரும்பு போடுறாங்கல்ல அதில், அதனால அவங்களுக்கு ஒரு உற்சாகம் ஆயிடுது. படிக்க வச்சு சம்பாதிக்கிறத விட என்ன கேட்டா இது தொழில் பாக்குறது கேவலமா இருந்தாலும் காசு பண்ண வருது பாரு, இதே பரவாயில்லையே என்ன கேட்டா. இந்த படிச்சுக்கிட்டு ஒண்ணுமே இல்லாம உட்காந்துருக்கிறதுக்கு குடும்பம் எப்படியும் வாக்கி வயிற்றுக்கும் அரிசி இருந்தா தானே சாப்பிட முடியும். அதுக்கு இந்த மாதிரி படிக்காமலே இந்த மாதிரி தொழில் செஞ்சுட்டு படிக்க வேற காசு செலவழிச்சு. ஆனா அவங்க இப்ப பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, அது ஏன்னு தெரியல. பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, அது பெரிய பெரிய காலேஜில் சேர்க்கணும். பிள்ளைகளை படிக்க வச்சோம்னா என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஆமாம், என்ன படிக்க வச்சோங்க என்ன ஹெல்ப்பாக இருக்காது சொல்லுவாங்க. அதை விட இந்த அன்னைக்கு சம்பாதிக்கிறதுக்கு தான் கூட சம்பாதிக்கிறாரு படிக்க வச்சவங்களோட. இது ஏன் இப்படி கொண்டாந்தாங்கன்னு எனக்கே புரியல. படிப்புன்னு படிப்பால எது பிரயோஜனம் இருந்துருந்தா பரவாயில்ல. அவங்க காமெடினா எந்த மாதிரி காமெடி நல்லா பண்றாங்க. ஒரு காமெடி பார்த்தீங்கன்னா அந்த அவங்க பையனே அப்பா அப்படி தடுமாறிட்டு வருவாரு குடிச்சிட்டு இல்ல பைத்தியம் மட்டும் ஒரு மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி ரெட்டை ஜடை குப்பி போட்டு பனியனி போட்டு கண்ணத்துல இங்கன போட்டு வச்சு அப்பாவை கூட்டிட்டு வருவேன். அவன் அப்பாவன்னு இல்லை, அவன் வந்து பக்கத்து வீட்டு ஆண்டி பையன். அந்த பையன் குட்டி அந்த பையனை கூட்டிட்டு வருவேன். உடனே கூட்டிட்டு வந்து அம்மாட்ட கொண்டாந்து விட்டு அவங்க அம்மா எங்கேயோ ரேஷன் கடைக்கு போயிருக்காங்க அம்மா, அது வரைக்கும் இவனை நீ பாத்துக்குவியா, அவங்க வீட்டுல ஒத்தையா இருந்தா ரொம்ப அடம் பண்ணுவானா, அதனால நீ வந்து பாத்துக்குவியா அப்படின்னு சொல்லுவேன். என்ன உடனே அந்த அவங்க வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. என்னடா அது பெரிய தொல்லையா இருக்கே, நம்மகிட்ட அடங்கி இருக்க மாட்டேன்னு சாந்தா சொல்லுவாப்புல. என்ன அந்த யாரு இது புருஷன், ஆனா அந்த சின்ன பையன் ஆக்டர் அவன் கொடுக்குறாரு. உடனே ஒரு ஆண்டி நான் உள்ள சோஃபா செட்ல அப்படியே ஏறி உட்காந்துக்குவாரு. அவரோட சோஃபா செட்ல ஐயோ சோஃபா செட்ல குடிக்க விடாமடாதுப்பா உட்காந்துதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவது. சாந்தா அப்படி உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு செட்டையா பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நல்லா இருக்கும், அது சூப்பரா இருக்கும். அந்த வீடியோலாம் பார்க்க சலிக்காது, சிரிப்பு வயிற்ற வலிக்குது. 2 பேருமே சூப்பரா நடிக்கிறார். நடிக்கிறது ராஜா சூப்பரா நடிக்கிறாரு, சாந்தாவோட ஆக்டர் சூப்பரா நடிக்கிறாரு. அதனால அவர் படத்துல எடுத்துட்டீங்க. படத்துல 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டாங்கன்னா மீதி படம் ரிலீஸ் ஆனதுக்கு இன்னும் ரிலீஸ் ஆகல. ஆனா ரொம்ப வருஷம் முன்னாடி நடிச்சோம்னா இல்ல. ஆமா, 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும். இன்னும் படம் ரிலீஸ் பண்ணாங்க. இன்னும் படம் ரிலீஸ் ஆகல. அப்புறம் அன்னைக்கு ஒரு காமெடி பார்த்துக்கிட்டு இருந்தீங்களே, முட்டை போட்டு எடுத்துட்டு வா தட்டில். உடனே முட்டையை போட்டு எடுத்துட்டு வந்து நல்லா யோசிக்கிறாங்க, கண்டென்ட் யோசிக்கிறாங்க நல்லா. அப்புறம் ஆண் முட்டையா பெண் முட்டையா பேசு. ஆமா, அவன் இல்ல என்ன பிளேட்டு ஆம்லெட்டா பெண்முலெட்டா அப்படின்னு கேட்பாங்க. கட்டு 2 எடுத்தாந்து பிளேட்டுன்னு சொன்ன உடனே ஆம்லெட்டா பெண்முலெட்டா அப்படின்னு ஆம்லெட் தானே சொல்றோம். அது மாதிரி சூப்பரா இருக்க ஒரு ஜோக். ஆனா பசங்க அதுக்கெல்லாம் ஒத்து வராங்க. ஏதாவது ஜோக்குக்கு வேணும் வாங்கடான்னா வராங்க, மற்றபடி எதுவும் கண்டுக்கல. எதா இருந்தாலும் சாப்பிட்டு போயிடுறாங்க. நல்ல பசங்களா, நல்ல குடும்பம், உண்மையில நல்ல ஃபேமிலி. அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கெல்லாம் போகல மாட்டாங்க. ரிலேட்டிவ் வீட்டுக்கலாம் வீட்டுன்னா அவரோட பிறந்த அண்ணன் தம்பி மொத்தம் 3 குழந்தை வண்டி தான். இந்த இதுக்கு அண்ணன் தம்பியும் 3 பேரா. அவங்க எல்லாம் வசதி இல்லாம தான் இருக்காங்க. இவங்க ஒரு ஆள் வசதியா இருக்காங்க. அவங்களோட எல்லாம் போறதுக்கு போறாங்க, வாரத்துக்கு வராங்க, ஒத்துமையா இருக்காங்க. நல்லா இருக்கு குடும்பம், நல்ல குடும்பம், உண்மையில பாராட்டக்கூடிய குடும்பம்.
இது இந்த மாதிரி குடும்பம். ஆனா பிள்ளைகளோட வாழ்க்கை என்னன்னு தெரியல, அவங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியாம வளர்க்குறாங்க. அது பின்னாடி எப்படி போகும்னு எனக்கு ஒரு டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு எந்த கஷ்டமுமே தெரியல 2 பேருக்குமே. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள தலையிடாம அவங்க அந்த பயல்களை வச்சிருக்காங்க. ஆனா பிள்ளைகளை வந்து கஷ்டம் தெரிஞ்சு வளர்க்குற பிள்ளைங்க தான் நல்லா வருது. அது மட்டும் நல்லா சொல்லணும், நான் நல்லாவே சொல்லுவேன். ஒரு அம்மா அப்பாவோட கஷ்டம் தெரிஞ்சு வளர்ற பிள்ளைய நல்ல நிலைமைக்கு வருங்க, நல்லா முன்னேறுங்க, நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிங்க. அம்மா அப்பாவோட கஷ்டம் தெரியாம இப்படி ஜாலியா இருக்கிற பிள்ளைய கடைசி வரைக்கும் சம்பாதிக்காததுக்கு ஒண்ணுமே புண்ணியமே இல்லாம தெரியும். அதே நான் ஒரு இது கூட போட்டிருக்கேன் பாரு, ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன் பாரு. அதனால இவங்க வந்து பிள்ளைகளை வளர்க்குறது எந்த கஷ்டமும் தெரியாம வளர்த்துருக்காங்க. எப்படி வருவேன் நம்ம படுற கஷ்டம் பிள்ளைய படக்கூடாது. ஏன்னா இவங்க தலைமுறை நல்லா வந்துருச்சு, அந்த பயலுக தலைமுறை எப்படி வரும்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஒரு இதுவா இல்லை, இன்வால்மெண்டா இல்லை. ஒவ்வொரு பிள்ளைன்னா பிள்ளைய நல்லா துடிப்பா இருக்குங்களே, அம்மா வச்சுட்டு வந்தாலும் எடுத்துக்கிட்டு வருங்க. அதுக்கு இவங்க அம்மா அப்பா உஷாரா இருக்காங்கன்னு விட்டுட்டு இவங்க ஜாலியா சும்மா தெரியுறாங்களோ. ஏன்னா அப்படியே இருக்கலாம்ல, அம்மா அப்பா தான் நல்ல விவரமா இருக்காரு. அதனால இவங்க 2 பேரும் அவ்வளவு தூரம் கண்டுக்காம இருக்காங்களே. அவன் விவரமா இருந்தா அவனுக்கு நல்லது. ஆமா, நல்லா படிப்பாங்க இருக்கானா. என்ன கேட்டா படிப்பையெல்லாம் விட இந்த குடும்ப கல்வி இந்த மாதிரி இதுதான் பெஸ்ட். அது ஏன் ஹாஸ்பிட்டல்ல ஸ்கூல்ல காலேஜ்லாம் சொல்லி தர மாட்டேங்கிறாங்க? அது வாழ்க்கை கல்வியெல்லாம் சொல்லி தந்தா தலைக்கு ஏறிடுவீங்க. அது வாழ்க்கை பட்டுதான் புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில் அடிபட்டு தான் புரிஞ்சுக்கணும் வாழ்க்கை கல்வி. இப்போ நம்மளுக்கு பாடங்கள் நடத்துறது கம்மி பண்ணிட்டு அதை கற்றுக் கொடுக்கலாம். நீ இந்த இடத்துக்கு போனால் இப்படி நடந்துக்கணும், நீ இந்த இடத்துக்கு போனால் இப்படி இப்படிலாம் பண்ணணும். அதெல்லாம் நம்ம தான் நெளிவு சொல்லி பார்த்து நடந்துக்கலாம். அதை எப்படி கற்றுத்துருவாங்க. இந்த நிமிர்ந்து நல்லா அவன் சொல்கிறேன்ல சார், நீங்கள் சொல்லி கொடுத்ததெல்லாம் இங்கே வேற யாருக்கு சார், அதெல்லாம் படிக்கிறதுக்கு தாப்பா. அவரே சாராவே இருந்தால் அவர் படிக்கிறதுக்கு தான் சொல்கிறார். அது மாதிரி இப்போ ராஜா படிச்சிருக்காப்புல காலேஜில், சாந்தா அதெல்லாம் கிடையாது, சும்மா 8வது வரைக்கும் தான் படிச்சிருக்காப்புல. ஆனா அவளுக்கு வந்து இந்த கல்வி அறிவு, இந்த அறிவு வாழ்க்கை கல்வி பக்கத்து வீட்டோட எப்படி இருக்கும், 2வது வசதி இல்லாதவங்க எப்படி இருப்பா, ரேஷன் கடையில போய் என்ன பிரச்சனை பண்ணுவாங்க, எல்லாமே தரவா தெரியுது. அதனாலதான் வீடியோவில் இவ்வளவு போட முடியுது. எப்படிங்கிறது நமக்கு கூட தெரியாது, அவ்வளவு தூரம் எல்லாமே தெரியுது. சூப்பர் டேலண்ட், பெஸ்ட் இதுன்னு சொன்னா. அவங்களுக்கு ஏன்ட இதெல்லாம் கொடுக்கல, மெக்கானிக்ஸ் எல்லாம் இப்போ கொடுக்கல, இதெல்லாம் கொடுக்கல. அவங்க பயங்கரமா பண்றாங்க. அவங்களுக்கு வியூவர்ஸும் போகுது, அவங்க ஏன் மெக்கானிக்ஸ் எல்லாம் கொடுக்கல தெரியல. பிகின்வுட் வந்து தமிழ்நாடு மட்டும்தான் சேனல். ஓ அதனாலயா? அவங்க கேரளா. அதனால வேற சேனல் கைப்பூக்கம்லாம் ஒண்ணுக்கு மேல ஆயிருக்குல்ல, அதுக்கு கூப்பிட்டு அதை போய் கூப்பிடுறாங்க. அவங்க தமிழ்நாடுங்கிறதுனால அது தீபனேஷால தான் ஓடுது. அந்த இது அம்மா கைப்பூக்கம் தீபனேஷனால தான் ஓடுது. அந்த மாதிரி சும்மா அந்த மாதிரி சோத்தை கூட குக்கர்ல வச்சு அழுகி கொடுத்தோம். அது கமெண்ட்ல கழுவி கொடுத்துருக்கு. அது என்ன டேலண்ட் இல்லை, சும்மா ஒரு இதை தீபனேஷால தான் ஓடுது. அவங்க வண்டி தீபனேஷ் புவனேஸ்வரன் தான் ஓடுது. சாந்தா ரொம்ப பாராட்டணும். நான் வீடியோவில் தெரியாமல் சொல்லிட்டேன் சாந்தா இதுன்னு. சாந்தா சூப்பர் டேலண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பாராட்ட வேண்டிய ஒரு பெண்மணின்னா சாந்தா தான். இவர் இதெல்லாம் அப்படி கிடையாது. அந்த சங்கீதா வினோத் தான் மெயினா பாராட்ட வேண்டிய ஆளு. வினோத் மட்டும்தான். சங்கீதா அப்படி இல்லை, ஜாலியா சாப்பிட்டு தூங்கிட்டு பிள்ளைய, ஆனா பிள்ளைய வச்சுக்கிட்டு பிள்ளைய அம்மாட்ட கொண்டு விடாம ஏதோ வளர்க்குது. அது அந்த மாதிரி டைப்பு சங்கீதா. ஆனா அதுவும் மூளை போயிடுச்சு சொல்லுது அவன் தான் செய்யறேன் எல்லாம். ஆனா அது சங்கீதாவெல்லாம் இந்த இது இந்த சாந்த அளவுக்குலாம் வரவே முடியாது. சாந்த பயந்துட்டாரு. திரும்பியும் சங்கீதா பிஇ பிடிச்சிருக்கு. சாந்த பயந்துட்டாரு. வறுமையில வளர்ந்தனால நல்ல ஒரு எனக்கே ஆச்சரியமா போச்சு. சமையல் பார்த்தேன் காலையில, ஒரு வீடியோ ஃபுல்லா சமையல் போட்டாரு பார்த்தேன். எனக்கே ஆச்சரியம். நான் முன்னாடி நினைச்சேன் அவர் நறுக்கி கொடுத்துருவாரு கொடுத்து இவங்க சமைக்கிறாங்க அப்படின்னு.
பார்த்தா நறுக்கிறது எல்லாமே 5 நிமிஷம் விட்டுறாங்க. செஃப் விட்டுற மாதிரி விட்டுறாங்க. செஃப் விட்டுற மாதிரி விட்டுறாங்க. இந்த வெங்காயம்லாம் அவங்க 1 செகண்ட்ல வெட்டிடுவாரு. செஃப் விட்டுற மாதிரி விட்டுறாரு. தக்காளிலாம் அப்படியே கையில வெட்டிக்கிற மாதிரி அப்படி குட்டி குட்டி பீஸா கட் பண்றாரு. பயங்கர டேலண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆடம்பரம் இல்லை, இது இல்லை, ஓரளவு தரமான நகை நட்டு போட்டு ஓரளவு பார்க்குறவங்களுக்கு பெருமையா நல்லா இருக்காரு. அதானே வேணும். அவங்க பண்றது வியாபாரம், இது பாத்திர வியாபாரமா இருந்தாலும் பாக்குறதுக்கு நீட்டா பெருமையா நல்லா 4 பேர் மதிக்கத்தக்கன வாழ்றாரு. அந்த வாழ்க்கை தானே வேணும். அதானே மெயின். பண்றது பாத்திர வியாபாரம். தொழிலை பத்தி எதுவும் நம்ம இதுங்க கூடாது, எதையும் குறைவா நினைக்க கூடாது. அந்த தொழில் எவ்வளவு பணம் கிடைக்குது, அப்புறம் அது பண்ணா என்னது கொடுக்குது. அதனால அதெல்லாம் நம்ம எளிவா நினைக்கூடாது. இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு. என்னென்ன ஆக்கியிருக்கீங்க இன்னைக்கு? வெங்காயம். உனக்கு ஆம்லெட் கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி உனக்கு வேணா ஆம்லெட் டின்னர் பார்ப்போமா? டின்னர் பார்ப்போமா? ரவை உப்புமா. ரவை ரெடி ஆகிட்டு இருக்கு. ரவை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரவை உப்புமா மம்மி? ஆமாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரவை உப்புமா. எவ்வளோ நாள் மம்மி ஆயிடுச்சு? செஞ்சு நாளாச்சு. இன்னொரு பேக்கெட் இருக்கு ரவை உப்புமா இருக்கு. சப்பாத்தி மாவு 2 பேக்கெட் இருக்கு. பலகாரங்கள் எல்லாம் ஒரே நாள்லயே ரவையும் சப்பாத்தி மாவு எல்லாம் எல்லாம் போட்டு யார் சாப்பிட்றது? நம்ம சாப்பிட்றது சாப்பிடாத. ஒரு சிலர்லாம் நம்மளால சாப்பிட முடியாது. ஏதாவது ஒரு பலகாரம் தான் சாப்பிடணும். ஒண்ணுதான் சாப்பிட முடியும். நீங்க உங்க அம்மா வீட்டுல எல்லாம் அப்படி பண்ணிருக்கீங்களா? நாங்கெல்லாம் அப்போல்லாம் கரெக்டாக அளவாக தான் சாப்பிடுவோம். ஆனால் இது அன்னைக்கு மட்டும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டும் நிறைய பண்ணுவோம்ல. அன்னைக்கு மட்டும் பழம் எல்லாமே இருக்கும், எல்லா இதுவும் இருக்கும். இல்லை அன்னைக்கு வந்து ரவையும் பண்ணி தோசையும். ஆமாம், தோசையும் பண்ணி. இப்போ மதுருக்கம்னு இந்த இதில் செய்வாங்க, அவல்ல. அது இனிப்பு போட்டு நெய் போட்டு நல்லா இருக்கும், செஞ்சு செய்வாங்க. அதெல்லாம் செய்வாங்க. தோசை சுட சுட தோசை சாம்பார் நல்லா இருக்கும். நாங்க அந்த காலத்துல, இப்ப நீங்க தோசை ஊத்துற மாதிரி அடிக்க நைட்டுலாம் தோசை ஊத்த மாட்டோம். மத்தியானத்தை வடிச்சு சாதம் இருந்தா அதுதான் சாப்பிட்டுக்குவோம். எங்களுக்கு தோசையெல்லாம் ரொம்ப அபூர்வம். இப்பதான் மம்மி எல்லாம் நைட்டுக்கு தோசையும் அவ்வளவு பேரும் தோசை இதை. இப்ப மம்மி நைட்டுக்கு எவ்வளவு சாப்பாடு கடையில சேல்ஸ் ஆகுது பாத்தீங்களா? எல்லா குடும்பமும் யாரும் நைட்டுக்கு சமைக்கிறது இல்லை. வேலைக்கு போறவங்க எல்லாம் முக்கால்வாசி அந்த கடையில இதை வாங்கிக்குவான், இந்த கடையில இதை வாங்கிக்குவான். 2 பேரும் வேலைக்கு போனான்னா இப்ப இன்னும் சுத்தம். வீட்டுல இருந்தாதான் கொஞ்சம் சமைக்கலாம். ரவையை முதல்ல வறுத்து வச்சுக்கணும். அன்னைக்கு ஒரு அம்மா ரவை இது போட்டுச்சு, கேசரி சூப்பரா இருந்துச்சுப்பா. பார்த்தேன். நல்ல நெய், 1 டம்ளர் ரவைக்கு நல்ல நெய், கொஞ்சம் இது ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி செஞ்சிச்சு பாரு, சூப்பரா இருந்துச்சு. கல்யாணம் விட்டுற இது கேசரி மாதிரி சூப்பரா இருந்துச்சு. கல்யாண வீட்டு கேசரி நல்ல நொறுங்க குட்டி குட்டியா இருக்கு. கேசரினா நல்ல சாஃப்ட்டா இருக்கும். எப்படி மம்மி தெரியல, அவங்க வீட்டு கேசரி சாஃப்ட்டா இருக்கும். வள்ளிக்கு நம்ம பண்ற கேசரி எப்படி இருக்குமா? எனக்கு கேசரியே வராது, சுத்தமா வராது கேசரி. அதனாலதான் நான் செய்யறதே இல்லை. வள்ளிக்கு நமக்கு இனிப்பு பலகாரம்னா என்ன வரும்? குலோப்ஜான் வரும், வடை வரும், பணியாரம் வரும், அதெல்லாம் வரும். ஆனா கேசரி வராது. கேசரி ஆனா ஈஸி தான், ஆனா வராது நமக்கு. ஒருத்தங்களுக்கு ஒரு இது ஈஸியா தான் இருக்கு, ஆனா அது அவங்களுக்கு கரெக்டா வராது. அந்த கேசரி அவங்க கிண்டி இருந்தது இதுவா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டா. அதாவது இப்படி எடுக்கும் போதே அது அப்படியே வாயில வச்ச உடனே உருகுற மாதிரி இருக்கணும் கேசரி. அப்படி இருக்கணும் கேசரினா. ரவைன்னு தெரியாது, அதை பார்த்தா ரவையோட இதே மாறி போயிடும், உருவுமே அப்படி இருக்கணும்.
ஓ கேசரினா. இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துட்டு வரேன். சாந்தா கருக போகுது, குழம்பு அடிபிடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவளை எடுக்க போவா அப்படி. ஓ அவளும் கொஞ்சம் கெட்டிக்காரனா தான் இருக்கேன். அவளோட இருந்து பழகிட்டேன். பழக்கம் தானே எல்லாமே. பொதுவா நல்ல ஃபேமிலி, நல்லா வாழணும், பாவம் நல்லா இருக்கணும், கஷ்டப்படுறவங்க நல்லா இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அவ உழைச்சுதானே சம்பாதிக்கிறாங்க. என்ன பாதி பேர் என்ன சொல்றாங்க, வீடியோ போடுறாங்க, வீடியோ போடுறதுனால உழைச்சு தானே சம்பாதிக்கிறாங்க. நிறைய பேருக்கு போறாம வீடியோக்கு நீ வீடியோ மட்டும் என்ன கஷ்டப்பட்டு தான் போடுறாங்க, ஈஸியாக வருது. ஈஸியா. ஆனால் நிறைய பேர் முக்கால்வாசி நினைக்கிறவங்க எல்லாம் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறாங்க. எல்லாம் ஒண்ணுதான், போய் வேலை பார்க்கறதும் ஒண்ணுதான், வீடியோ போட்டுருக்குதுங்கிறதும் ஒண்ணுதான். ஆனா இதுதான் கொஞ்சம் கஷ்டம். அதுவாது வேலை பார்த்த உடனே நம்மளுக்கு காசு கையில வந்துடும். இது இவ்வளவு நாள் போட்டு அவங்க மானிட்டேஷன் ஆகி அதுக்கப்புறம் நம்ம போடுறதுல எல்லாம் இதாகி அதுக்கப்புறம்ல வரணும். இதுதான் கஷ்டம். இதுலதான் ரொம்ப கஷ்டம். நம்ம வேலை பார்த்தோம்னா, நான் நேரம் ஒரு இடத்துல வெட்ட போறேன்னா வெட்டுற கூலியை உடனே வாங்கிடுவேன் சாயந்தரம் வரையில. அது அதோட கணக்கு தீர்ந்து வச்சு முடிஞ்சு போயிடும். இது அப்படி இல்லை. அவங்க நம்ம மானிட்டேஷன் ஆகிறதுக்கே எவ்வளவு உழைக்கணும், மானிட்டேஷன் ஆகிறதுக்கு அவ்வளவு உழைக்கணும். அதுக்கப்புறம் $1 வர்றதுக்கு அதுக்கு அவ்வளவு உழைக்கணும். எவ்வளவு கஷ்டம் அப்பா. சாந்தா வீட்டில் நைட்டெல்லாம் என்ன மம்மி டின்னராக இருக்கும்? நைட்டுக்கு சாதம் காலையிலே வடிச்சு வச்சுறா, பெரிய தவளை இல்லை. அதை சூடா ஒரு சட்டியில வச்சு அவ அடியில தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தட்டை மேல வச்சு சாதத்தை குட்டி வச்சுட்டா சுடுசாதம் மாதிரி ஆகி போயிடுது. சுடுசாதம் மாதிரி ஆயிடுது. அதுதான் எல்லாருமே சாப்பிடுறோம். நைட்டுக்கு டிஃபன் பண்ணல, காலையில மட்டும்தான் டிஃபன். அதே சொல்றேன்ல, அவங்க எந்த ஆடம்பரமும் இல்லை, நல்ல சிம்பிளா இருக்காது. இது ஐஸ்வர்யா இதுல இது சங்கீதா வினோத்தெல்லாம் பயங்கர ரிச்சா அப்படியே ஆடம்பரமா பண்ணுது. அது ரொம்ப ஓவர் ஆடம்பரம் பண்ணுது. இந்த வீடு கட்டினது அது வீட்டு சேனலுக்கு இவ்வளவு வியூஸ் வருது. இது வீட்டு மாதிரியே. ஆனா இவங்க எப்பவும் ஆடு நிறைய போட்டுருக்காங்க. இவங்க ஆடு நிறைய போடுறாங்க, நல்லா சிரிப்பா போடுறாங்க, நல்லா இருக்கு. உங்களுக்கு அம்மா கைப்பக்கம் பிடிக்குமா, இது பிடிக்குமா? எனக்கு சாந்தா முத்து தான் பிடிக்கும். அம்மா கைப்பக்கம் இப்ப வர வர சரியாவே அவங்க போடுறது இல்லை, வீடியோவும் ஒழுங்கா எடுக்கிறது இல்லை. அவன் எங்களோட ஒய்ஃபுக்கும் எடுக்கிறேன், எங்களோட அம்மாவுக்கும் எடுக்கிறேன். ரெண்டையும் இது பண்ணி அவன் ஏத்தணும், ரொம்ப சிரமமா இருக்குல்ல. அதனால அம்மாவோடது ரொம்ப வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் வருது. வாரத்துக்கு ஒரு வீடியோ மட்டும்தான் வருது. அதுவுமே வரும் சமயத்துல வராம இருக்கும். அதனாலதான் நீங்க இப்ப பாக்குறது இல்ல. நான் அதனாலதான் கண்டினியூட்டியை விட்டுட்டேன். அந்த காசு அவன் தான் எடுத்துப்பான் இருக்கு. அதனால அம்மா கேட்காது இருக்கு. அதனால அவன் அதை விட்டுட்டேன். இதெல்லாம் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அம்மா இதுக்கெல்லாம் ஆள் வேணும். இவன் அங்கே சென்னையில சாப்பிட்டதுல இருக்கேன். இதுக்கெல்லாம் ஆள் வேணும். இது மட்டும் ஈஸியா என்ன சும்மாவா இருக்கு? ஆனா சொல்றவங்கலாம் பாத்தீங்கன்னா, நீ இப்படி வந்துட்ட, நீ இப்படி வந்துட்ட. நம்ம ஒரு நாள் ரஜினி போட்டதுக்கு நாங்க இன்னும் வரவே இல்லையா, வர்றதுக்குள்ளே வசதியா வந்துட்டு அப்படி இடிச்சுக்கிறாங்க. செவத்துல முட்டி முட்டி. ஆமா, கடவுள் கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா ஏற்ற மாட்டார். முடியாது. அதான் இந்த படத்துல சொல்லல, தாப்பால் போட போறோம், ஆனா அவங்க உள்ள வரணும்னு இருந்துச்சுன்னா தாப்பா நிக்காது. அது மாதிரி கடவுள் கொடுக்கணும்னு தீர்மானிச்சுட்டாருன்னா யார் கதவை சத்தினாலும் கொடுத்துட்டு தான் மறுவேலை பார்ப்பார்.
வள்ளிக்கு நமக்கு தத்துவம்னா ரொம்ப பிடிக்கும்ல. ஆமாம், ஏன்னா நான் என் வாழ்க்கை தத்துவத்தை வச்சுருந்ததுனால தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். இல்லைன்னா என்னைக்கோ உடஞ்சி போய் நேரம் அட்ரஸ் இல்லாமல் இருந்திருக்கேன். புரியுதா? தத்துவத்தை நம்பி நான் பொழைச்சதுனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்தேன். ஆனா இப்ப ஏன்டா இந்த அளவுக்கு வந்தோன்னு எனக்கு ஒரு நினைப்பு வர்ற அளவுக்கு பிள்ளைகளோட ஒரு இது தோணுது. எதுக்குடா இப்படி பிள்ளைகளை வளர்த்தோம், இப்படி எதுக்குடா இப்படி இருக்கோங்கிற மாதிரி ஒரு தாட்டு வர்ற அளவுக்கு பிள்ளைய நடந்துக்குது. ஏன் வீட்ல இருக்கனாலயா? வீட்ல இருக்கனாலயா? வீட்ல இருக்கனால இல்ல, பிள்ளைய ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு இதுவா இல்லையே அப்படின்னு ஒரு யோசிக்கிற மாதிரி இருக்கு. பிள்ளையோட கேரக்டர் அவ்வளவு தூரம் ஒரு நான் புரிஞ்சுக்கிட்டு ஒரு கெட்டிக்காரத்தனமா நடந்துக்க தெரியலையே. படிச்சிருக்கு, 2 பிள்ளையும் படிச்சிருக்கே தவிர மற்றபடி அவ்வளவு தூரம் டேலண்டா ஒரு அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தாம நடத்த தெரியல. அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறாலும் பரவாயில்ல, பெத்தவங்க வளர்த்தவங்க அவங்கள கஷ்டப்படுத்தாம இருந்தாவில்ல பரவாயில்ல. அவங்க எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி வந்திருப்பாங்கன்னு யோசிக்கவே இல்லை. டப்புக்கு டப்புன்னு எய்த்து பேசிடுதுங்க. நாங்களாம் அந்த காலத்துல எய்த்தே பேச மாட்டோம். பெத்தவங்களை காலில் விழுந்து கும்பிடுவீங்களா? காலில் விழுந்து கும்பிடுறோமோ இல்லையோ, ஆமா, எய்த்து பேச மாட்டோம். இப்போ உரிமைங்கிற பேர்ல எய்த்து பேசி பெத்தவங்க மனசுன்னு ஒழிஞ்சு போயிடுது. என்னமோ உங்க வாழ்க்கையே என்னமோ மாரி தோன்ற மாதிரி இருக்குது சமயத்து. ஆனால் சாந்தாமுத்துக்கும் அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை எனக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்குன்னு தோணுது என் மனசுல விட்டா சரியா தான் இருக்கும். அவங்க பின்னாடி இந்த இவங்க 2 பேரையும் பார்ப்பாங்கன்னு எனக்கு தோணல. அவங்க 2 பேரையும் அந்த மாதிரி தான் வளர்க்குறாங்க. அவங்க 2 பேரும் அவங்க ஃபேமிலி உண்டு, அவங்க நோட்டு போயிடுவாங்க. இவங்க 2 பேரும் தான் ஒருத்தருக்கு துணையா வயசான காலத்துல அப்படித்தானே இருக்கா? அப்படித்தான் இருக்கிறாங்க. இவங்களும் அதே மாதிரி தான். யாராவது ஒருத்தர் துணையா இருந்தா போதும். ஆனா இந்த அம்மா கைப்பக்கும் அந்த அம்மா ஒன்றும் வலிக்கல, பயலுக்குதே நல்லா இது. அந்த அம்மா வலிக்காம பேச்சு மட்டும்தான் சமைக்க. இன்னைக்கு இது கிண்டுறதுக்குள்ளேயும் 100 பேச்சு பேசிடும். அதே அவங்க கமெண்ட்ல சொல்லுதுங்க, ஒண்ணு பண்றதுக்குள்ளேயும் 100 பேச்சு பேசிது. பேச்சு மட்டும்தான் அந்த அம்மாவுக்கு, வாய் மட்டும்தான் அப்படின்னு. அதை போய் பிஎன் நியூஸ்ல கூப்பிடுறாங்க. என்னப்ப ஆனா சூதுவாது இல்லாம பேச, என்னப்ப நம்ம வீட்டுல இருக்கிறத வச்சு சமைக்க வேண்டியத, கடையில எதுக்கு போய் வாங்குவானே, சிக்கனமா இருக்கணும், சிக்கனமா பண்ணணும் அப்படின்னு. நல்லமானா ஆனா டேலண்ட் எல்லாம் பத்தாது. பயிலுக நல்ல இது, பயிலுக நல்ல பயிலுங்களா. இவன் வேலைக்கு போகாட்டி இவன் நல்லா அனுசரிச்சு போறேன். வேற எதுவும் ஒய்ஃபையும் பாத்துக்கிறேன், அம்மாவையும் பாத்துக்கிறேன், நல்லா அனுசரிச்சு போறேன். அவன் பூனேஷும் அதே மாதிரிதான். அப்பா சும்மா சாமியார் மாரி, அவர் அப்படி இருக்காரு. அமைதியா இருந்தா ஏன் சாமியார் சொல்றான்? அவர் எதையும் கண்டுக்கல, எல்லாம் அவங்க பார்த்துக்குவா. ஆனா அப்படி இருக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும், தெரியுதா? அதுக்கும் பெரிய மனசு வேணும். ஒருத்த ஒண்ணுமே ஹெல்ப்புக்கும் எதுவுமே பணம் காசு எல்லாம் வீட்டுக்கு தரமாட்டாங்க. ஆனா நான் தான் பெரிய ஆள், எதுலையும் முடிவெடுக்கிறதுல நான் தான் பெரிய ஆள்னு வந்துருந்தா எப்படி இருக்கும்? ஒரு சிலர் அப்படித்தான் இருக்காரு. அவர் சைலண்ட் ஆயிடுவாரு. நம்ம எதுவும் செய்யல குடும்பத்துல, அவங்க எல்லாம் பிள்ளைய விட்டியோ பொண்டாட்டி தான் பாத்துக்கிறாரு. நம்ம சைலண்டா இருக்கோம்னு இருந்துடுறாரு. அது மாதிரி இன்னொரு வீடும் அப்படித்தான் இருக்காங்க, குடும்பம். இன்னொருத்தரும் ஃபேமிலி அப்படித்தான் இருக்காங்க. அவங்க மாமனார் மாமியா எதுவுமே கண்டுக்கிறது இல்லை, பிள்ளையதான் பார்த்துக்குதுன்னு விட்டுட்டு. வினோத் சீதா மாமியா மாமனாரும் அதே மாதிரி தான், பிள்ளையதான் எல்லாம். அவன் வினோத் சீதாவுன்னு அவங்க குடும்பம் சீதா வரதான் வருது. சீதா நல்ல டேலண்ட். டின்னர் ரெடியா? டின்னர் பொடி வச்சுக்கோமா, நாளைக்கு வேணா செய்யுங்க. நைட்டுக்கு டின்னர் கைஸ். சுட சுட ரவையா? சுட சுட ரவை ஃப்ரெண்ட்ஸ். இட்லி பொடி இருக்கு, கருவேப்பிலை பொடி இருக்கு. இது கருவேப்பிலை பொடி, இது இட்லி பொடி. இங்கே இந்த டப்பா இந்த எந்த பொடி வேணாலும் வச்சுக்கலாம். கருவேப்பிலை பொடி கொஞ்சம் காரமா இருக்கு மாதிரி. இதான் நைட்டுக்கு டின்னர். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.